நல்லைக்கந்தன் தேரோடும் தெரு வீதியில் அன்று நடந்ததோர் யாகம். 1987 ஆண்டு இந்தியாவின் சமாதானப்படை தமிழீழத்தை ஆக்கிரமித்த போது காந்திய நாட்டிலிருந்து வந்தவர்கள் காந்தியத்தை மதிப்பார்கள் என்ற உண்மையான நோக்கத்தோடு சத்திய வேள்வியாக சரித்திரம் படைக்க தம்பி திலீபன் தேசிய தலைவரிடம் ஆணை கேட்டான். அந்த வேளையில் பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பலர் முந்தி அடித்து கொண்டு வந்தார்கள். ஆனால் தேசிய தலைவரிடம் கேட்டார்கள், நீங்கள் இதை திருவிழச்சீட்டு மூலமாக யார் உண்ணாவிரதம் இருப்பதென்று. ஆனால் தலைவர் சொன்னார், நான் தம்பிகளோடு நெருங்கி பழகி கொண்டிருப்பவன், என்னை நம்பிய தம்பிகளை நான் ஒருபோதும் வெறுக்கவோ சிறுபனவாக காண்பதற்கோ நான் இல்லை. ஆனால் தம்பி திலீபன் இந்த யாகத்தை சரிவர செய்து முடிக்கக்கூடிய ஒரு சத்திய சீலனாக என் மத்தியிலே விளங்கிக் கொண்டிருக்கிறபடியால் தம்பியே இதற்கு பொருத்தமானவர் என்றும், அந்த ஊரலிலிருந்து அன்னை வெற்றி தந்த பார்த்திபன் என்கின்ற திலீபன் எமது தேசிய தலைவனின் சொந்த விருப்பத்தையும் தமிழீழ மக்களின் இடரினையும் உணர்ந்து நல்லைக்கந்தன் தேரோடும் தெரு வீதியிலே தனது யாகத்தை ஆரம்பித்தான். காந்திய நாட்டிலிருந்து வந்தவர்கள் காந்தியத்தை மதிப்பார்கள் என்ற உண்மையான ஆதங்கத்தோடு முதலாவது நாள் தொடங்கி தன்னுடைய நீராகாரமின்றி தன்னுடைய உயிரை அணுவணுவாக தந்தான் தமிழீழத்துக்காக. இதனை சர்வதேசமும் பார்த்து கொண்டிருந்தது. காந்திய தேசத்திலிருந்து வந்தவர்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உடனிருந்த எமது தேசத்து மக்கள் அவரை பல வழிகளில், தம்பி திலீபா, நீ இந்த உண்ணாவிரதத்தை விட்டுவிடு, நீ அணுவணுவாய் செத்து கொண்டு போவதை எங்களால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை, நீ உணவை அருந்து நீரை அருந்து, இல்லை என்று சொன்னால் குளுக்கோஸையாவது குடி என்ற போது அவர் சொன்னார், குளுக்கோஸும் உணவுதான், நீரும் உணவுதான், கோப்பி என்கின்ற பானமும் உணவுதான், எதனையும் நான் அருந்தப் போவதில்லை, உங்களுக்கு பிரியமில்லாதவர்கள் இந்த இடத்தை விட்டு போங்கள் என்று சொன்னான் தம்பி. 5வது நாள் 6வது நாள் இப்படியாக நாட்கள் கழிந்து கொண்டு போகிறது. இந்திய அரசும் இலங்கை அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. தியாகம் வளர்ந்து கொண்டு போகிறது. தியாக தீபம் திலீபன் உணர்விழந்து போகிறான். இதனை பார்க்க வேதனை பொறுக்க முடியவில்லை. தமிழீழத்தின் வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும் கண்ணீர் வடிக்கிறார்கள். லட்சோப மக்கள் நல்லைக்கந்தன் தேரோடும் தெரு வீதி நிறையப்படுகிறது. வீதியெல்லாம் மக்கள் கூட்டம். திலீபனுடைய 12வது நாள் வருகிறது. திலீபன் தன்னினைவு அற்று எதைத்தான் செய்ய முடியுமோ தமிழீழ மண்ணுக்கு தன்னுயிரை கொடுத்தார் என்பதை தமிழீழ மக்கள் இதுவரை சிந்திக்கிறார்களா என்பதுதான் எனது கேள்வியாக இருக்கிறது. அவருடைய நாளில் நடப்பதெல்லாம் புதுமைகள். பாருங்கள், அண்மையிலே ஜெனீவாவிலே அந்த சமாதான சதுக்கத்திலே அவருடைய நாள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அங்கே முருகதாசனுடைய சதுக்கத்திலே சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த, அந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த நமது யாழகத்தைச் சேர்ந்த தம்பி ஒருவர் அங்கே தியாக தீபமாகினார். அங்கே அக்கினியோடு சேர்ந்து அவர் தன்னையும் ஒரு ஆகுதியாக்கி சரித்திரம் படைத்த தமிழீழ விடுதலை வரலாற்றில் தன்னையும் ஒரு தியாகியாக்கி இருக்கின்ற இந்த நேரத்தில் தம்பி திலீபனை நினைவு கூறும் நாள் நடந்து கொண்டிருக்கிறது. என் உயிரினும் மேலான புலம்பெயர் வாழ் தமிழீழத்தின் மக்களே, உண்மை உணர்வோடு உரிமை துடிப்போடு உணர்வு கலந்தவர்களாய் தம்பி திலீபனை நினைவு கூர்ந்து, ஈன்ற பொழுது பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொன்னார், மிகையாகாது. அப்படிப்பட்ட பிள்ளையை பெற்ற அந்த யாழ் ஊரளவு மண்ணையும் மக்களையும் நாங்கள் மதிக்கின்றோம். வடகிழக்கு மக்களை சமாதானத்தின்பால் தன்னுடைய ஈகையின் ஊடாக இந்த மண்ணுக்கு சரித்திரம் படைத்த தம்பி திலீபனுடைய
வரலாற்றை நினைத்து பாருங்கள். ஒற்றுமை சேருங்கள், ஒன்று சேருங்கள். அதைத்தான் நான் கேட்கின்றேன். நாம் பிரிந்திருந்து எதையும் சாதிக்கப் போவதில்லை. அடம்பன் கொடியின் திரண்டால் மிடுக்கு. திலீபனினுடைய இந்த நன்னாளிலேயே கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் ஒன்றுபட்டு ஓரினமாக பேரினமாக நாங்கள் தேசிய தலைவன் வழியிலே எமது தேசிய விடுதலையை வென்றெடுக்க வேண்டும் என்று கேட்டு தம்பி திலீபனுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரே நற்பணியாக, ஒரே நினைவாஞ்சலியாக எங்கள் இதய தீபன் தம்பி திலீபனுடைய இந்த நன்னாளிலே ஒன்று சேருங்கள், ஒற்றுமைக்காக பாடுபடுங்கள். ஏகாதிபத்திய ஸ்ரீலங்காவினுடைய அரசை நாங்கள் போர்க்குற்றவாளிகளாக சர்வதேசத்திலே நிறுத்தி முள்ளிவாய்க்காலுடைய படுகொலையை மீண்டுமாக சொல்லுகின்றேன். அந்த ராஜபக்ச அரசையும் அந்த கும்பல்களையும் சர்வதேசத்தின் நீதி முன் நிறுத்தி நீதி கேட்டு நாங்கள் அனைவரும் எங்கள் தேசத்தை நாங்கள் சுவீகரித்துக் கொள்ளும் வரை ஒற்றுமையோடு இருந்து எங்கள் தியாகிகளை நினைவு கூறுவோம். திலீபனை தொடர்ந்து திலீபன் எங்களை விட்டு பிரிந்த போது 676 திலீபன் உட்பட 676 மாவீரர்கள் தான் சென்றிருந்தார்கள். திலீபன் சொன்னான், இந்த வானத்திலிருந்து இந்த 675 மாவீரர்களோடு நானும் ஒருவனாக 676 மாவீரர்களாக இணைந்து கோட்டையிலே எமது கொடி பறக்கும் போது நாங்கள் பார்ப்போம், காண்போம். கோட்டையிலே எமது புலிக்கொடி பறக்கின்ற போது நாங்கள் வானத்திலிருந்து பார்ப்போம். தமிழீழம் மலரும் போது நாங்கள் உங்களோடு சேர்ந்து கைகொட்டி சிரிப்போம் என்று சொன்னான். எப்படிப்பட்ட உன்னதமான அந்த தம்பி திலீபனுடைய இந்த நன்னாளில் உங்களை கேட்டுக்கொள்வது என் அன்புக்குரிய புலம்பெயர் வாழ் மக்களே, நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் ஒற்றுமையோடு வாழ்ந்து ஒரு கொடியின் கீழ் தேசிய தலைவன் நமது கரத்தில் தந்திருக்கிறதான பொறுப்புகளை நினைவு கூர்ந்து ஏந்திய புலிக்கொடி கரத்தோடு நாங்கள் விடுதலை பெற்றிடுவோம். நன்றி, வணக்கம்.